இந்த சாப்டரில் ஆன்லைன் மூலயமா எப்படி ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எவ்ரிடே காலையில் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வரும், அதை பார்த்து நீங்கள் படித்து பல விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பரை ஆன்லைன் மூலியமாகவும் படிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நியூஸ் சர்ச் பண்ணுறீங்க, அதேமாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு பேப்பரை சர்ச் பண்ணி அந்த வெப்சைட் மூலயமா அந்த பேப்பரில் வந்த அந்த டெய்லி நியூஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய்க்கிறேன். ஸோ ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை நீங்கள் ப்ரௌஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ரௌஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக அந்த பேப்பர்ஸை படிக்க முடியும். ஸோ உங்கள் வீட்டுக்கு என்ன பேப்பர்ஸ் வருது? தினமலர் வரலாம், தினத்தந்தி, தினகரன், எது வேணாலும் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேப்பரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை வேற எங்கேயும் நீங்கள் இருக்கீங்க, ஸோ அந்த பேப்பரை நீங்கள் படிக்கணும். ஸோ ஆன்லைன் மூலியமாகவும் படிச்சுக்க முடியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுறது மூலியமாகவே அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பேப்பர் வேணும், தினமலர் வேணும் அப்படின்னாலும் தினமலர் டைப் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல தினமலர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ தினமலரை பற்றி நியூஸ் பேப்பர் உங்களுக்கு வரும். ஸோ தினமலர் இ பேப்பர், தினமலர் ஃபேஸ்புக், தினமலர் சினிமா, தினமட்டப்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ கடைசி தினம் நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர், இ பேப்பர் வேணாலும் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ தினமலர் இ பேப்பர். ஸோ லாகின் பண்ணிக்கலாம், இல்லை நியூஸை வேணாலும் பார்த்துக்க முடியும். ஸோ தினமலர் யூ பேப்பருக்காண்டி epaper.dinamalar.com, ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு ஒன்று போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டேரக்ட் வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ தினமலர் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்த ஹோம் பேஜ் என்ன, அதுக்கு அடுத்த பேஜ் தான் தனியாக பார்த்துக்க முடியும். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது? 1, 2 நிறைய பேஜ் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணணும்னா ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலியம் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ எகெயின் இன்னொரு பேஜ்னா இன்னொரு பேஜ். ஸோ திரும்பி நீங்கள் பழைய பேஜுக்கு போகணும், ரெண்டாவது பேஜுக்கு போனால் இங்கே பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு 8வது பேஜ் போகணும். 8வது பேஜில் சம்திங் நியூஸ் வந்திருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும் போது உங்கள்கிட்ட தினமலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் தினமலர் பேப்பரை வாங்கி வந்து 8வது பக்கத்தை பார்க்கணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கே வெப்சைட்டில் வந்து இந்த go to 8ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8வது பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் 8th பேஜ். ஸோ 8th பேஜில் சார் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இன் இஷ்யூஸ். ஸோ எங்கே இஷ்யூ பண்ண பேப்பர் உங்களுக்கு வேணும்? அட்வர்டைஸ்மெண்ட் பேஜா, தமிழ்நாடு பேஜ், தமிழ்நாடு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பேப்பர்ஸை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் பேஜ்னா ஃப்ரண்ட் பேஜ் உள்ளது ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அது கேலரி. ஸோ கேலரி கொடுக்குறது மூலியமாக அதில் யூஸ் பண்ண பிக்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ பைக்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நியூஸை பற்றி நீங்கள் படிக்கணும், அதை பிக் பண்ணுங்கள். அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு ஸோ கீழே அதை பற்றி இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த பிக்சர்ஸ் கீழே என்ன போஸ்ட் கொடுத்துருப்பாங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிக்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா go to பேஜ், ஸோ அந்த பேஜுக்கு போக முடியும். அதே மாதிரி இந்த பேஜை இமெயில் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பிக்சரை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இதை அட்டாச்மெண்ட்டாக நீ கிளிக் பண்ணி சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் நியூஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க, ஸோ பிக்சர்ஸ் மூலியமாக பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணோன்னே இது உங்களுக்கு பெருசாக ஓப்பன் ஆகும். ஸோ வானிலை அறிக்கையை தனியாக போட்டிருக்காங்க, அது ஒரு பிக்சராக ஆட் பண்ணதுனால அது பிக்சராக வந்திருக்கு. அந்த பிக்சரை நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்க போகிறாலும் இந்த பிக்சர்ஸை நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள சேவ் பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த எல்லா பேஜையும் நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். ஸோ எல்லாமே தம்ப்நெயில்ஸ் வியூவாக தெரியணுனாலும் நீங்கள் தெரிய வச்சுக்க முடியும். ஸோ ஒரு பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் என்ன இருக்குது, அது தமிழ்நாடு பேஜ், இது அட்வர்டைஸ்மெண்ட்டும் உள்ள பேஜ், இது தமிழ்நாடு பேஜ். ஸோ என்னென்ன பேஜ் இருக்கோ அது நேம் வைஸாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ லாஸ்ட் பேஜை பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக அங்கே போய் லாஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ லாஸ்ட் பேஜில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் திரும்பி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னாலும் படிச்சுக்க முடியும். ஸோ டேக் ஏ டூர்னு பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இ பேப்பர் டூர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ டூரை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே இங்கே கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபீட்பேக் கொடுக்கலாலும் இதை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துக்க முடியும். ஸோ இது எப்போக்கு ஜென்ரேட் ஆகிருக்குன்னா 4th நவம்பர். ஸோ இன்றைக்கி தேதி 5. ஸோ நேற்றுக்குள்ள பேப்பர் இதுக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ இல்லை சென்னையில் உள்ள பேப்பர் தான் வேணும் அப்படின்னா ஸோ இது பிக் பண்ணிங்கன்னா ஸோ தினமல் சென்னை பேப்பர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த பேப்பர் ஒன்று வித்தியாசமாகிட்டே இருக்கும், ஏன்னா இந்த நியூஸ் ஆட் பண்ணுற விதத்தில் அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சென்னை சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த சென்னை பேப்பர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சென்னையில் போட்ட ஒரு பேப்பரில் தான் சம்திங் நியூஸ் வந்திருக்கு, அந்த நியூஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா
சென்னையில் பார்த்துக்க முடியும். சில இம்பார்ட்டன்ட் நியூஸை எல்லாத்தையும் போட்டுருவாங்க. ஸோ பர்டிகுலராக சென்னையை பற்றி சொல்ல வேண்டிய நியூஸை சென்னையில் மட்டும் தான் போடுவாங்க. இல்லை கோயம்புத்தூர் பற்றினாலும் கோயம்புத்தூர் பற்றி போட்டுக்க முடியும். ஸோ இதுலேயும் தம்ப்நெயில்ஸ் வியூவாக கிரியேட் ஆகும். கீழே அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து அடுத்த பேஜாக கிரியேட் ஆகும். ஸோ கோவையில் சொன்னதுனால கோவையில் கனமழை. ஸோ கோவையில் உள்ள நியூஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்க போட்டிருப்பாங்க. ஸோ தினமலர் ஓகே. ஸோ வேறு எதுவும் நியூஸ் பேப்பர் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பழைய தினமலரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இ பேப்பர். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இ பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இ பேப்பர் அப்படின்னால உங்களுக்கு வர்ற இந்த டெய்லி பேப்பரை நீங்கள் இன்டர்நெட் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்க போகிறீங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸை நீங்கள் வாங்கி அதை படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக இங்கேருந்தே படிச்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பேஜும் லோட் ஆகிக்கிறதுனால இது மாதிரி சிம்பிள்ஸில் காமிக்குது. லோட் ஆகி முடிஞ்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு எல்லா பேஜுமே கிரியேட் ஆகிரும். இதுலையும் இதை பாருங்கள், ஹீரோஸ்கோப்பை பற்றி பார்க்கணும், வெதர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும், டுடே பேப்பர் தான் வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பேப்பர் நீங்கள் டேரெக்டாக பிக் பண்ணும்போது எந்த பேப்பர் வேணுமோ அதை டைப் பண்ணி பக்கத்தில் இ பேப்பர்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேப்பரை நீங்கள் இன்டர்நெட் மூலியமாக உங்களால் ஈஸியாக படிச்சுக்க முடியும். ஏதாவது இ பேப்பர்ஸ், இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இ பேப்பர் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் உள்ள இ பேப்பர் உங்களுக்கு வேணும். டெல்லியில் உள்ள பேப்பரா, மும்பை, பூனே, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ எகெயின் இன்னொரு நியூ பேப்பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்கன் கிரானிக்கல் இ பேப்பர். ஸோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் நியூஸ் படிக்கணும் அப்படின்னா டெக்கன் கிரானிக்கலை வாங்குறது பெட்டராக இருக்கும். ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு டெக்கன் கிரானிக்கல் இ பேப்பர். ஸோ இங்கே பிக் பண்ணுறீங்க. டெக்கன் கிரானிக்கல் இ பேப்பர் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ epaper.deccanchronicle.com அப்படின்னு வந்திருக்கு. ஸோ டெக்கன் கிரானிக்கல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவோட பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ தமிழ்நாடு பேப்பர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சென்னையில் உள்ள பேப்பர்ஸ் தான் வேணும் அப்படின்னா சென்னையில் உள்ள பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்துடும். பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ லோடாகி வர்ற வரையும் நீங்கள் காத்திருக்கணும். ஸோ இதுலேயும் எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத இந்த கோ டு பேஜுங்கிற ஆப்ஷன் மூலியமாக கொடுத்து கோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு எது போயிடும். அதுமாதிரி சார் டேட், எந்த டேட் நியூஸ் பேப்பர் வேணும். ஸோ இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பரை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர் யார் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த இடத்த போய் நீங்கள் அந்த நியூஸை பார்க்க முடியும். ஸோ இது மூலியமாக வந்தீங்கன்னா ஸோ நவம்பர் 1 வந்த நியூஸ் பேப்பர், ஸோ நவம்பர் 2 வந்த நியூஸ் பேப்பர்னு ஒரு ப்ரீவியஸ் டே நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பேப்பரை தேடி அலையணும்னு அவசியம் கிடையாது. ஹைதராபாத் எடிசன் இல்லை சென்னை எடிசன் தனியாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது சண்டே குரானிக்கல் மட்டும் தான் வேணாலும் உங்களுக்கு சண்டே குரானிக்கல் மட்டும் வரும். ஸோ பிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுதான் ஃபில்டர்ஸ். ஸோ எந்த எடிசன் வேணும், எந்த டேட்டு, என்ன குரானிக்கல் வேணும் தனியாக செட் பண்ணால் மட்டும் தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ சண்டே வந்த டெக்கன் குரானிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுமாதிரி தான் இருக்கும். இல்லை நவம்பர் 1 ஒரு நியூஸ் பேப்பர் வந்துச்சு, அதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுனாலும் அதை கிளிக் பண்ணும்போது அந்த நியூஸ் பேப்பர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நியூஸை பார்க்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ டெக்கன் குரானிக்கல் இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு நியூஸும் தனியாக ஹிட் ஆகுது. ஸோ இந்த நியூஸை பிக் பண்ணும்போது அந்த நியூஸ் உங்களுக்கு ஜூம் ஆகி காமிக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் நியூஸை மட்டும் தான் நீங்கள் ஜூம் பண்ணி படிக்க போகிறீங்கனாலும் பர்டிகுலர் நியூஸை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாதிரி பர்டிகுலர் ஃபோட்டோவே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும், அதை பிக் பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஜூம் ஆகி வரும். இது மாதிரி நீங்கள் பேஜ் பை பேஜாகவும் படிச்சுக்க முடியும். ஸோ எந்த பேப்பர் வேணும் அதுக்குள்ளே இ பேப்பர் டைப் பண்ணுறது மூலியமாக நீங்கள் டேரெக்டாக இந்த இ பேப்பரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த வகையான பேப்பர் இருக்கோ அவங்க ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வச்சுருப்பாங்க, அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா எந்த நாளோட பேப்பர் வேணாலும் நீங்கள் பார்த்து படிச்சுக்க முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு எகைன் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூஸ் பேப்பர் ஆன்லைனில் இ பேப்பர் எப்படி படிக்கிறதுன்னு பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, உங்கள் 12th ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, 12th ரிசல்ட் தான் தேவைன்னா டேரெக்டாக நீங்கள் 12th டைப் பண்ண போகிறீங்க. 12th ரிசல்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ரிசல்ட் வேணும், டிஎன் போர்டு ரிசல்ட்டா, 12th ரிசல்ட் +2, தமிழ்நாடு 10th ரிசல்ட், தமிழ்நாடு 12th ரிசல்ட் 2015 வேணும். ஸோ தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ 2015 வந்த 12th ரிசல்ட் வேணும்னா இதை பிக் பண்ணுங்கள். ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட எக்ஸாம் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே போட்டிங்கன்னா அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணி உங்கள் ரிசல்ட் எவ்வளோன்னு ஈஸியாக செக் பண்ணிட முடியும். ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் டேரெக்டாக போட்டு ரிசல்ட் டைப் பண்ணுறது மூலியமாகவே டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HSC செப்டம்பர் 2015 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்
ஃபார் இண்டிவிஜுவல் நியூ. ஸோ ஒன்றுக்கு நீங்கள் தனித்தனியாக ஒரு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வாங்கணும். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துட்டு ஸோ மார்க் ஷீட் நீங்கள் பிரிண்ட் எடுக்க மறந்துட்டீங்க. ஸோ டேரெக்டாக இங்கே வந்து இந்த லிங்கை கொடுத்து அதை மார்க் ஷீட் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ கொடுத்தோன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் dge.tn.nic.in அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ யார் இந்த ரிசல்ட் பார்த்தாலும் இந்த வெப்சைட்டில் லிங்க் ஓப்பன் ஆகி இது மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அமை டைப் த கோட் ஷோன் கியூவில் ஷோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி தேவையான டைப் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரிசல்ட் வேண்டாம், உங்களுக்கு காலேஜ் ரிசல்ட் தான் பார்க்க போகிறீங்க, செமஸ்டர் ரிசல்ட். இப்போ செமஸ்டர் ரிசல்ட் வேணால் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட், தேர்ட் செமஸ்டர் தனியாக பார்த்துக்க முடியும். இப்போ செகண்ட் ரிசல்ட் வேணும் இல்லை தேர்ட் செமஸ்டர் ரிசல்ட் வேணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபோர்த்து செமஸ்டர் ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி இங்கிலீஷ் உங்களுக்கு வரும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் அப்படிங்கிறத www.reginball.com அப்படிங்கிற வெப்சைட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கும் எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஒன்று இருக்கும், அது மூலியமாக நீங்கள் டேரெக்டாக அந்த சர்வரை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். நவம்பர் டிசம்பர் 2015 ஜனவரி 2000 ரிசல்ட் டேட் அப்டேட்டட். ஸோ அந்த டேட்டை சொல்லிட்டாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த செக் ரிசல்ட்னு ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா coe1annanu.edu www.annanu.edu. ஸோ இந்த வெப்சைட்லேருந்து தான் ரிசல்ட்டை பார்க்க போகிறாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தாலும் அந்த சர்வரை தான் அக்சஸ் பண்ண போகிறதுனால இந்த வெப்சைட் எங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எது சம்மந்தமாக ரிசல்ட் பார்க்குறீங்களோ நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணுறது மூலியமாகவே கிளிக் பண்ணிக்க முடியும். இல்லை ரிசல்ட் பார்த்துட்டீங்க, அதில் சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீவல்யூஷன் போட முடியும். ஸோ அதை எப்படி ரீவல்யூஷன் போடுறது? ஸோ அதே வெப்சைட்டில் இங்கே பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி நியூ ரீவல்யூஷன் ப்ரொசீஜர். ஸோ புதுசாக நியூ ரீவல்யூஷன் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரொசீஜரை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு இதுலேருந்து பார்த்துக்க முடியும். ஸோ எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2015 2015 வருஷம் ஏப்ரல் மாதம் நடந்த எக்ஸாம் ரிசல்ட்டு அப்டேட்ஸ் ஆகிட்டு, அதுமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி யூஜி பிஜி ரிசல்ட்டும் அப்ளை ஆகிட்டு. ஸோ இந்த லிங்கை பிக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு, அதாவது அந்த லிங்கையும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கும். அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்தால் இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படின்னு இன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சர்வர் எரர், ஃபைல் நாட் ஆக்டிவ் ஃபவுண்ட். ஸோ ரிசல்ட் போட்டதுக்கு அப்புறம் ஈஸியாக செக் ரிசல்ட்னு ஆப்ஷன் வந்துடும், அது மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு காலேஜ் ரிசல்ட், ஸ்கூல் ரிசல்ட், இல்லை நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம் எழுதுறீங்க அதை பற்றி சம்மந்த ரிசல்ட், இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதோட ரிசல்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கனாலும் டேரெக்டாக அந்த எக்ஸாமோட நேமாக டைப் பண்ணி ரிசல்ட்டுன்னு டைப் பண்ணி அந்த இயரை டைப் பண்ணுறது மூலயமா அது டேரெக்டாக அந்த லிங்கை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் இ-பேப்பர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.